Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே 4 ஆண்டுகளாக ஒரே ஒரு மாணவன் மட்டுமே கல்வி பயின்று வரும் அவல நிலையில் அரசு பள்ளி இயங்கி வருகிறது. காட்டியேனேந்தல் அரசு தொடக்கப்பள்ளியில் கடந்த சில ஆண்டுகளாக புதிய மாணவர் சேர்க்கை நடைபெறாததால் ஒரே ஒரு மாணவன் மட்டுமே 4ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்புக்கு தேர்வாகியுள்ளான். 4 வருடமாக அட்மிஷன் இல்லாத பள்ளிக்கு புதிய சமையலறை கட்டிடம் பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கல்வித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் தனியார் பள்ளிகளை பெற்றோர் நாடும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 10 நாட்களுக்கும் மேலாக குடிதண்ணீர் கிடைக்காமல் கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். வண்டுராயன்பட்டு கிராமத்தில் குடிநீர் வழங்கி வந்த மின்மோட்டார்கள் பழுதடைந்ததால் இந்த கோடை காலத்தில் 10 நாட்களாக குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பாக புகார் அளித்த நிலையில் மின்மோட்டாரை பழுது நீக்க எடுத்துச் சென்ற அலுவலர்கள் அதனை இதுவரை சரி செய்யாமலேயே ஏமாற்றி வருவதாகவும் இதனால் தங்கள் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு குடிநீருக்காக அலைவதாகவும் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அங்கன்வாடி மையத்தில் ஒரு வார காலமாக மின்சாரம் இல்லாமல் குழந்தைகள் அவதியடைந்தனர். 11வது வார்டுக்குட்பட்ட அங்கன்வாடி மையத்தில் ஒரு வார காலமாக மின்சாரம் இல்லை. இதனால் மின்விசிறி இயங்காமல் குழந்தைகள் அவதியடைந்தனர். இதுகுறித்து விடியா அரசிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் அந்த அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் மறுத்து வருகின்றனர். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டிற்கு இந்த அங்கன்வாடி மையமே சாட்சி என மக்கள் விமர்சிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நத்தக்காடையூரில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கடந்த ஆண்டு இப்பகுதியைச் சேர்ந்த 52 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கோரி வட்டாட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் நத்தக்காடையூரில் உள்ள கிராம அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. விடியா திமுகவின் கூட்டணியில் இருக்கும் கட்சியினரே போராட்டத்தில் ஈடுபட்டது ஆட்சியின் அவலத்தை காட்டுகிறது. இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு வட்டாட்சியரிடம் மனு கொடுக்கிற இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மனு கொடுக்கிற இயக்கம் நடத்தப்பட்டது. வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தோம். இப்போது கடந்த 9 மாதம் ஆயிடுச்சு. 9 மாதம் ஆனதுக்கு முன்னாடியும் இன்னைக்கு வரைக்கும் வருவாய்த்துறை கிராம நிர்வாக அலுவலர் எவ்விதமான நடவடிக்கை இல்லை. கேட்டால் ஒரு லிஸ்ட்டு மட்டும் காட்டுறாங்க. நீலகிரி மாவட்டம் நெல்லியாளத்தில் சாலை வசதி ஏற்படுத்தப்படாததால் இறந்தவரின் உடலை ஒத்தையடி பாதையில் தூக்கிச் சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. தோவாளை திருவள்ளுவர் நகர் 16ஆம் வார்டு பகுதி கவுன்சிலராக அதிமுகவை சேர்ந்த செல்வராணி என்பவர் உள்ளார். அதிமுக வென்ற வார்டு என்பதாலேயே அங்கு அடிப்படை வசதிகள், சாலை வசதி கூட செய்து தராமல் விடியா திமுக நகராட்சி நிர்வாகம் புறக்கணித்து வருகிறது. இதனால் இறந்தவரின் உடலை எடுத்துச் செல்லக்கூட வழியின்றி செங்குத்தான ஒத்தையடி மண்பாதையில் தூக்கிச் செல்லும் அவலம் நீடிக்கிறது. மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படும் திமுக நகராட்சி நிர்வாகத்தால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதாக அதிமுக கவுன்சிலர் செல்வராணி குற்றம் சாட்டியுள்ளார். திமுகனால இந்த 4 வருஷமா எந்த அடிப்படை வசதியுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சேர்மன்ட்ட பல முறை சொல்லிட்டேன். அவங்க ஏடிமிகே காசுல ரொம்ப புறக்கணிக்கிறாங்க. அவங்க எதுவுமே கட்டுக்க நம்ம சொன்னோம்னா இந்த காலையில் வாங்கி இந்த கால விட்ட சரிக்கா நான் பண்ணி தரேங்கன்னா நான் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் போய் பல தடவை சொல்லும்போது சொன்னாங்க ஏடிமிகே கவுன்சிலுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்தா எங்க கட்சிக்காரங்களாம் உங்களுக்கு பேசுறாங்க என்னைய அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. 4 டிப்பு நான் ஏரியாக்குள்ள காமிச்சிருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சாவு தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்து ஒருத்தவங்க அடிபட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மேல நடக்குது. சேர்மன் எந்த நடவடிக்கையும் செய்யறதில்ல. ஏடிஎம்கே கவுன்சிலர் ரொம்பவே புறக்கணிக்கிறாங்க. அவங்க ரொம்ப சங்கடத்தை உண்டாக்குறாங்க.